செய்திகள். உண்ணாவிரதத்தை முடிக்க விடாமல் அண்ணா ஹசாரேவை சுற்றியுள்ளவர்கள் சதி செய்கிறார்கள். மத்திய அரசு திடுக்கிடும் புகார். ராஜீவ் கொலையாளிகள் 3 பேருக்கு இன்னும் 10 நாட்களில் தூக்கு. வேலூர் சிறைச்சாலையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பள்ளி மாணவர்களின் புத்தக சுமையை குறைக்க நடவடிக்கை. புகைப்படத்துடன் கூடிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கவும் ஏற்பாடு. நீதிபதியுடன் பேரம் பேசியதாக வெளியான ஆடியோ CD பொய்யானது. காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயந்திரர் மறுப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளக்கூடாது என்பதில் அவரை சுற்றியுள்ள கும்பல்கள் கவனமாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ள 3 யோசனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு சார்பில் விலாஸ்ராவ் தேஷ்முக் அறிவித்துள்ளார். ஆனால் அந்த விவாதம் நடத்தப்படுவதற்கு முன்பு உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக அண்ணா ஹசாரே எழுத்து மூலம் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கருதுகிறது. பால் மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டு அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஹசாரே உடல்நிலை முன்பை விட தற்போது சீராக இருப்பதாக தெரிவித்தனர். அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தை நீடிக்க வேண்டும் என்பதில் அவரை சுற்றியுள்ள சிலர் கவனமாக இருப்பதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ஹசாரேவின் ஜன லோக்பால் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விதி எண் 193 கீழ் விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்கள் 3 பேர் சபாநாயகரிடம் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். இது காங்கிரஸ் தரப்பை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. லோக்பால் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை விவாதம் நடைபெற இருக்கிறது. ஜன லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகே ஹசாரே உண்ணாவிரதத்தை நிறுத்துவார் என்று ஹசாரே உதவியாளர் கிரண் பேடி கூறினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய 3 பேரையும் செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள் தூக்கிலிடுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் வேலூர் சிறை அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதால் சிறைச்சாலையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய 3வரும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 3வருக்கும் நீதிமன்ற தூக்கு தண்டனை வழங்கியுள்ளது. இந்நிலையில் தண்டனை பெற்ற இவர்கள் கடந்த 21 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 3வரும் தங்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்குள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வேலூர் சிறை அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த தகவல் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரிடம் வேலூர் சிறை நிர்வாகம் இன்று முறைப்படி அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் கருணை மனு நிராகரிப்பை எதிர்த்து 3 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கில் 3வரது சார்பில் பிரபல வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி ஆஜராகப் போவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வேலூர் சிறை கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்காக 3வரது சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும், இதுகுறித்து முறைப்படி அவர்கள் சிறை அதிகாரிகளுக்கு இதுவரை எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். இதனிடையே சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக பேச முயன்ற புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். அவையில் அவர் கூறிய கருத்துக்களும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன. பள்ளி பிள்ளைகளின் புத்தக சுமைகளை குறைக்க எனது அரசு ஏற்பாடு செய்துள்ளது என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதற்காக 3 பருவ முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கல்வி ஆண்டுக்குரிய பாட புத்தகங்கள் 3 பருவங்களுக்கு ஏற்றவாறு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பருவ முடிவிலும் தொடர் மற்றும் கூட்டு மதிப்பீட்டுடன் தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஜெயலலிதா கூறினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் சான்றிதழ்களில் அவர்களது புகைப்படம் மற்றும் ரகசிய குறியீட்டுடன் கூடிய மதிப்பெண் சான்றிதழை வழங்க எனது அரசு முடிவு செய்துள்ளது என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனது அரசு செயல்படுத்த இருக்கும் இந்த திட்டங்களால்
பள்ளி பிள்ளைகளுக்கு உள்கட்டமைப்பு கொண்ட பள்ளிகளின் தரமான கல்வி கிடைக்கும் என்றும் சமச்சீர் கல்வி கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 13,300 ஆசிரியர் பணியிடங்கள் 315 கோடி ரூபாயில் ஏற்படுத்த ஆணையிட்டுள்ளேன் என்றும் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். சங்கரராமன் கொலை வழக்கில் தமக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும்படி புதுவை நீதிமன்ற நீதிபதியிடம் தாம் பேரம் பேசியதாக வெளியான தொலைபேசி உரையாடல் பொய்யானது என்று காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் மறுத்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். அவரை கூலிப்படை ஏவி கொன்றதாக காஞ்சி சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. ஆரம்பத்தில் செங்கல்பட்டு விரைவு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த வழக்கை தமிழ்நாட்டில் விசாரித்தால் நீதி கிடைக்காது என்று ஜெயேந்திரர் வழக்கு தொடர்ந்ததால் இந்த வழக்கு புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணை தற்போது இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்பட 170 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கறிஞர் சுந்தர்ராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இதில் புதுவை நீதிமன்ற நீதிபதி ராமசாமியிடம் தமக்கு சாதகமாக தீர்ப்பளிக்க பேரம் பேசும் வகையில் ஜெயேந்திரர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும், எனவே இந்த வழக்கை புதுவை நீதிமன்றம் விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் சுந்தரராஜன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதி ராமசாமியிடம் ஜெயேந்திரர் மற்றும் சிலர் பேசிய தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவு கேசட்டையும் அவர் நீதிமன்றத்தில் சாட்சியாக அளித்துள்ளார். நல்லா இருக்கேன். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நமஸ்காரம். இன்னும் ஒரு வாரத்துல பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். சரி, அதாவது ஒரே வாரத்துல பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். மொத்தமா கொடுத்துருவோம். அதான் எனக்கு கொஞ்சம் மத்தியில இடைவெளி இல்ல, கொஞ்சம் கிடைக்கல. இப்போ கடன் எடுத்தான் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல. இன்னும் ஒரு வாரத்துல ஃபுல்லாவே எல்லாமே வந்துடும். மொத்தமா சரி சரி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அதான் சொல்ல பண்ணுறேன். ஒரு வாரத்துல எல்லாமே மொத்தமா இது பண்ணிடலாம். கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது பண்ணிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்களும் ஒரு வாரத்தை எல்லாமே கொடுத்துருவேன். எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் போதும். என்கிட்ட நீங்க சொல்றது பெரியவா இப்பதான் அவர் என்ன சொன்னாரு, நீங்க கரெக்டா வேர்டை ஆனர் பண்ணுங்க. கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்ல கொடுக்காதேன்னு சொல்றேங்க. எப்ப கொடுக்குறேன் கரெக்டா டேட் சொல்லுங்க. இப்பதான் எனக்கு பேசினேன். ஆனா உங்ககிட்ட கரெக்டா சொல்லிட்டு இல்ல பரவாயில்ல பெரியவா ஒரு வாரம் இருக்குவோம் சொல்லிட்டா சார். இப்ப பெரியவா சொல்லிட்டா நீங்க அந்த மாதிரி நாங்க கீப் அப் பண்ணிக்கிறோம் சார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுகுணா புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெறும் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணைக்கு தடை விதித்தார். இது சம்பந்தமாக 8 வாரத்திற்குள் பதிலளிக்கும்படி ஊழல் கண்காணிப்பு பதிவாளருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே நீதிபதியிடம் தாம் பேரம் பேசியதாக வெளியான தொலைபேசி உரையாடல் CD பொய்யானது என்றும் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் மறுத்துள்ளார். சங்கரராமன் கொலை வழக்கு பிரச்சினைக்கு பிறகு தாம் தொலைபேசி உபயோகிப்பதையே நிறுத்திவிட்டதாகவும், இது பணம் பறிப்பதற்காக தமக்கு வேண்டாதவர்கள் செய்யும் சதி என்றும் ஜெயேந்திரர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ரோசய்யாவை நியமிப்பது குறித்து மத்திய அரசு இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று தெரிகிறது. ரோசய்யா தமிழ்நாடு ஆளுநர் ஆவதையொட்டி ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி வாழ்த்து தெரிவித்தார். தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது. இதனால் புதிய ஆளுநர் யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆந்திர முன்னாள் முதல்வர் ரோசய்யாவை நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாயின. இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் மாளிகை இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2009 செப்டம்பர் 3 முதல் 2010 நவம்பர் 14 வரை ஆந்திர முதல்வராக பதவி வகித்த ரோசய்யா அந்த மாநில அரசில் முக்கிய துறைகளில் அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். நிதித்துறை அமைச்சராக பதவி வகித்து 16 முறை மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள ரோசய்யா ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர், மக்களவை உறுப்பினர் என்ற பதவிகளிலும் பணியாற்றியுள்ளார். இவர் தற்போது ஆந்திர மேலவை உறுப்பினராகவும் உள்ளார். ரோசய்யா தமிழ்நாடு ஆளுநராக வருவதையொட்டி அவருக்கு ஆந்திர முதல்வர் வாழ்த்து கூறினார்.
தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த சில தினங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் நேற்று முன்தினம் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த சில தினங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலையிலோ அல்லது இரவிலோ இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊழலை ஒழிக்க லோக்பால் மசோதா ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையாது என்று காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். உண்ணாவிரதம் இருந்து வரும் அண்ணா ஹசாரே தனக்கு பிரதமர் அல்லது ராகுல் காந்தி வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன்படி இன்று ராகுல் காந்தி மக்களவையில் லோக்பால் மசோதா குறித்து உரை நிகழ்த்தினார். ஒரே ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலம் ஊழலை ஒழித்துவிட முடியாது என்றும் லஞ்சத்தை ஒழிக்க அரசியல் உறுதித்தன்மை வேண்டும் என்றும் கூறினார். மந்திர தந்திரத்தால் ஊழல் ஒழிந்து விடாது என்று அவர் குறிப்பிட்டபோது சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சபாநாயகர் மீராகுமார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அமைதிப்படுத்த முயன்ற போதிலும் கூச்சல் குழப்பம் நீடித்தது. பின்னர் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி நமது செயல்பாடுகள் ஜனநாயக நெறிமுறைகளை வலுவிழக்க செய்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டார். நமது நாட்டின் ஜீவாதாரமாக இருப்பது ஜனநாயகம்தான் என்றும் எனவே நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்புகளை குறைத்துவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக அமைவது எது என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் தேர்தலுக்கு பணம் செலவிடப்படுவதை தடுக்க வேண்டும், இதற்கு நடவடிக்கைகள் அவசியம் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தைப் போல லோக்பால் அமைப்பையும் தனி அதிகாரம் படைத்த அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்க முயல்வது ஜனநாயகத்துக்கு ஆபத்து விளைவிக்கும் என்றார் ராகுல் காந்தி. அன்னை தெரேசாவின் 101வது பிறந்த நாள் விழா நாமக்கல்லில் சிறப்பாக கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.